எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் அத பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களால எந்த அளவுக்கான ரிஸ்க்க எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பேர் தான் ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, கன்சர்வேட்டிவ், மாடரேட், அதுக்கு அடுத்தது அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும். இந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்க ரொம்பவே பயப்படுவாங்க. ஸோ இந்த மாடரேட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சமான ரிட்டர்ன்ஸை அவங்களால எடுக்க முடியும். இந்த அக்ரெசிவான இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஸ்கையே அவங்களால எடுக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் இதை டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களால் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ரிவார்ட்ஸும் கிடைக்கும். நீங்கள் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மணி வளர்றதுக்கு பதில் லாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் இனிமேலும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் கண்டென்ட்டை நீங்கள் தமிழில் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்ம தமிழ் மணி மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.